வணக்கம். சிவன் மகன் யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் முருகப்பெருமாள். மேச ராசிக்கு எந்த கோவிலுக்கு சென்றால் மிகப்பெரிய வெற்றியும், யோகமும் நமக்கு வந்து சேரும். அதாவது பொதுவான பலன் எந்த கோயிலுக்கு போனால் நம்ம குலதெய்வம் அல்லாது இஷ்ட தெய்வம், அதாவது இந்த மேச ராசியில் பிறந்தவங்க எந்த கோயிலுக்கு போனால் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும், முன்னேற்றமும், தடைகளும் விலகும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஜாதக கட்டத்தில் 12 கட்டம். இந்த 12 கட்டத்தில் செவ்வாய் வீடு அப்படிங்கிறது மேஷம், விருச்சிகம். இந்த செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் 4ஆம் வீடு கடகத்தில் நீச்சமாகிறாரு, விருச்சிகத்தில் ஆட்சி ஆகிறாரு, அதே மாதிரி மகரத்தில் உச்சமாகிறாரு. அதே மாதிரி செவ்வாய்க்கு 4, 7, 8 இந்த 3 பார்வைகள் இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் அதிபதி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முருகரை சொல்லுவோம். முருகன் சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர். ஆணுக்கு பிறந்த ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்த ஒரு ஆணுக்கு பிறந்த ஒருவன், அதாவது அவர் பிறக்கும் போதே தாமரை குளத்தில், அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் தான் அவர் பிறந்திருப்பார். அப்போ அந்த அவரை எடுத்து 6 முகத்தையும் ஒன்று சேர்த்தது பார்வதி தேவி, அதாவது சக்தியின் வடிவில் சேர்த்துருப்பாங்க. அதை எடுத்து வளர்த்த 6 பேரும் கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அப்போ மேஷ ராசி செவ்வாய் அதிபதி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எது வந்துடுது? தாமரை அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னாலே பெருமாள், லட்சுமி தேவி, சரஸ்வதி, இவங்கள அப்போ மகாசக்தி ஒன்று சேர்த்து அறுபடை வீட்டையும் 6 முகத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு விஷயந்தான். அந்த செவ்வாய் பகவான் வீட்டில் தான் சூரியன் உச்சமாகிறார். அதாவது தந்தைக்கு உபதேசம் பண்ணிய முருகன் அப்படின்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கிறார். அப்போ அந்த மேசராசியில் பிறந்தவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா எடுத்து வளர்த்து தனக்கு முழு சக்தியையும் கொடுத்த, அப்போ அந்த தாமரையில் தான் அதை தாங்குது, அந்த நீரில் இருக்கக்கூடிய தாமரை. அப்போ நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்லலாம்னா கிருஷ்ண பரமாத்மா, அதாவது அபயகரம் வைத்திருக்கிற பெருமாள் கோயில், அதாவது பெருமாளும் லட்சுமியும் சேர்ந்த கோயில்களுக்கு போனால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது அஷ்டமி, பௌர்ணமி நாளில் பெருமாள் ஆலயம், அதாவது கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணரும் லட்சுமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகலாம். பெருமாள், அதாவது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறது மாரியம்மன், அதாவது சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம் அஷ்டம்னா அவரும் அந்த சூரியன் வீட்டில் உச்சமாகிறதுனால உங்களுக்கு கருமாரியம்மன், பரசுராமன் அதில் பரசுராமன் அவதாரத்தில் தான் அந்த பெருமாள் சிறை சேதம் பண்ணியிருப்பார். அப்போ கன்னி தான் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அப்படிம்பாங்க. ஜாதகத்தில் 6ஆம் இடம் தான் எதிரி, கடன், கோர்ட்டு, கேஸு, இதில் இருந்து விடுபட்டு ஜெயிச்சு வரக்கூடியதான் வெற்றின்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக மேஷத்துக்கு 6ஆம் வீடு உங்களுக்கு எதிரி, கடன், பகைனா வெற்றியை குறிக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் அப்படிங்கிற வீட்டில் சுக்கிரன் நீச்சம். அப்போ அந்த சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னாலே மாரியம்மன், மாரினா மலை அப்படின்னு சொல்லுவோம். அம்பாள் வழிபாடு, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன், 51 சக்தி பீடங்கள், இந்த மாதிரி அம்மன் வழிபாட்டுக்கும் பௌர்ணமி தினங்களில் போகிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே மாதிரி பெருமாள் ஆலயமும் அம்பாள் ஆலயத்துக்கும் மேசராசிக்காரர்கள் போனீங்க இஷ்ட தெய்வமாக, அதே அதிதேவதையாக ஒருவரை, அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், நமக்கு எந்த கோயிலுக்கு போகும்போது நம்மளை அறியாமல் கண்ணீரோ ஒரு விதமான ஒரு கிளர்ச்சியோ ஒரு உத்வேகமோ வருதோ அந்த இறைவனை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அப்போது மேசராசியில் பிறந்தவங்க அந்த கடகம்ங்கிற அந்த சந்திரன் வீடு சம்மந்த மாதிரி அவர் பிறக்கும்போதே நீர் குளத்தில் தாமரை மேல், அப்போ தாமரை அப்படிங்கிறது நாராயணரை குறிக்கும். நாராயணருக்கு, அதாவது பெருமாளுக்கு நிறைய பேர்கள். அப்போ அந்த பெருமாள் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் மேச ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் யோகத்தையும் தடைகளையும் விலக்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரும். இப்படி 12 ராசிக்கும் நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.